ஏய் ரேகா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் சிந்தாமணி கத்தும் பொழுதே வந்து அப்படியே ரேகா முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர்லாம் நடுவில் வந்துட்டுமா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க இந்த ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரேகா கால் பண்ணுறாங்க திடீர்னு சத்யாவுக்கு நைட்டில் கால் பண்ணி இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு எது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பாவும் அம்மாவும் ஹைதராபாத்லேருந்து உடனே வா அப்படின்னு சொன்னாங்க. நானே வரேன்னு சொன்னும் போது வேணாம் வேணான்னாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே நடக்கிறதுக்கு அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவோட ஆளுங்கெல்லாம் வீட்டை சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னு வந்து இப்போ ரேகா புலம்ப சத்யா ஒன்று வந்து எனக்கும் ஒன்றுமே புரியல. இன்னைக்கு காலையில் திடீர்னு உங்கள் அப்பா கூப்பிட்டுட்டு வந்து அவர் என்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தம்பி, நீ இது வரைக்கும் இங்கே வேலை செஞ்சதெல்லாம் போதும்பா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, திடீர்னு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீ என்ன வேலை செஞ்சங்கிறதெல்லாம் போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து நான் அப்போ இருந்து உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் என்னாச்சு அப்படின்னா என் ஃபோனை வேற வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ தான் நான் எங்கேயோ ஃபோனை வந்து இப்போ கரெக்டாக வந்து அம்மாவும் அப்பாவும் கீழே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ ரேகா சொன்ன உடனே இப்போ பயந்துடுறாரு சத்யா. பயந்து ஓடி போய் இந்த விஷயத்த வந்து இப்போ யார்கிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சு தடையை பிடிச்சிட்டு இருக்க. மொட்டை மாடியில் வச்சு தான் அவர் ஃபோன் பேசுகிறாரு. அதே மொட்டை மாடியில் தான் முத்துவும் மீனாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு சத்யாவோட ஷோல்டரில் ஒரு கை விடுது. யாருன்னு திரும்பி பார்த்தா முத்து நின்றுட்டு என்னடா ஆச்சு, என்னடா சத்யா அப்படின்னா ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு முகமெல்லாம் அப்படியே வெளிரி போயிருக்கு. என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்கிறா, சொன்னால் தானே தெரியும், இப்போ முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை மாமா, இந்த ரேகா வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை போல, ரேகா ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு வீட்டை சுற்றி அடியாலாம் நிற்கிறாங்களாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்னை வேலையை விட்டு திடீர்னு தூக்கிட்டாங்க. நான் அதை யார்ட்டையும் சொல்லலை, என்ன எதுனே ஒன்றும் புரியலங்கிறனால சொல்லலை, அக்கா சொன்ன மாதிரி ஏதோ தப்பு பண்ணிட்டான் நான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சரி இந்த பார், இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல வேணாம், இப்போதைக்கு வந்து மீனாட்ட கூட அதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மீனா கேட்குறாங்க, எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேணாங்கிறீங்க, என்ன நடக்குதுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது தான் டக்குன்னு வந்து பார்த்தா இப்போ இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா மீனா அங்கே அப்படியே வந்து தூங்கி எந்திரிச்சு அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா வந்து கரெக்டாக இப்போ விஷயத்த சொல்கிற அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கரெக்டாக ரோகிணிக்கு கால் வருது. ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தான் வந்து விஜயாவை இப்போ மீனாவோட வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. ரோகிணி வந்து மனோஜோட ஷோரூமில் உட்காந்துருக்காங்க. ஷோரூமில் உட்காந்து அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக பேசி கொஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக கால் வர ஒன்று சிந்தாமணி ஆண்டி ஏன் இப்போ கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் யார் கூட பேசுகிற அப்படின்னா இல்லை சிந்தாமணி ஆண்டி, அவங்க இதுக்கு உனக்கு கால் பண்ணுறாங்க, அவங்க தான் நிறைய பிரச்சனைக்கு காரணம், இந்த கடன் பிரச்சனை, இப்போ நான் இங்கே வந்து ஷோரூமில் படுத்துருக்கிறது காரணமே அவங்க தான் அப்படின்னா இல்லை அவங்க ஏதோ வேறு ஏதோ விஷயம்னு கால் பண்ணுறாங்க, நம்மளும் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க ரோகிணி. சமாளிச்சுட்டு ஃபோன் எடுத்து சொல்லுங்க ஆண்டி அப்படின்னா ரோகிணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமா, நீ இப்போ என்ன பண்ணு, நேராக கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா உன்னால் அப்படின்னா இந்த நேரத்துலையே ஆண்டி அப்படின்னா ஆமாம், உன்னோட அந்த மேக்கப் ஜாமான்லாம் எடுத்து கொஞ்சம் இங்கே நேராக வா, எனக்கு இப்போ பொண்ணுக்கு காலையில் 5:30 மணிக்கு முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம், அந்த கல்யாணத்துக்கு அவளுக்கு மேக்கப்லாம் பண்ணணும், அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சது நீ தான், ஆனால் நீ கொஞ்சம் வந்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து என்ன ஆண்டி சொல்கிறீங்க, திடீர்னு கல்யாணங்கிறீங்க, சொல்லவே இல்லை அப்படின்னா அது திடீர் கல்யாணம் தான்மா, நான் அதெல்லாம் நேரில் சொல்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சொல்லாத, முக்கியமாக வந்து முத்து மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னா அவங்களுக்கு ஏன் ஆண்டி நான் சொல்ல போகிறேன், அதெல்லாம் நான் சொல்லலை ஆண்டி, அதை உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு வந்து வேகமாக கிளம்பி இப்போ அவங்க வந்து இப்போ அவசரமாக ஏதோ மேக்கப் பண்ணணுமா, அவங்க பொண்ணு கல்யாணமா அப்படின்னா பொண்ணு கல்யாணமா, அவங்களுக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னா ஆமாம் அவங்களுக்கு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு கல்யாணம் அதனால தான் கூப்பிட்றாங்க, நான் தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அவசரமாக கிளம்புறாங்க ரோகிணி. ஒன்றும் புரியாமல் இப்போ மனோஜ் யோசிச்சுட்டு இருக்க. மனோஜ் யோசிச்சிட்டே வந்து என்னடா அது அப்படின்னு புரியாமல் உட்காந்துருக்கும் பொழுது தான் என்ன ஆகுதுன்னா லைட்டாக வந்து அவருக்கு திடீர்னு வாசலில் யாரோ வந்து 2-3 பேர் ஆளுங்க நிற்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஏன்னா 2-3 பேர் ஆளுங்க நிற்கிறானுங்க, கடையை திருட வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பயம் வந்து சிசிடிவியில் பார்த்தா அங்கே 2-3 ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. யார் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு சரி ஓகே இந்த விஷயத்தெல்லாம் முத்துகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முத்துக்கு கால் பண்ணும் பொழுதே வந்து முத்து ஃபோன் எடுத்துகிட்டு அவர் அப்போ தான் என்ன பண்ணலாம், அந்த வீட்டை விட்டு எப்படி வந்து இப்போ ரேகாவை காப்பாற்றலாமா, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செல்வம் இவர் முத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சத்யா எல்லாம் நின்றுட்டு இருக்க. மீனா இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக அப்போ மனோஜ் கால் பண்ணி ஷோரூம் வாசலில் ஒரு 3-4 பேர் நிற்கிறாங்க, என்னன்னே தெரியலடா அப்படின்னு வந்து சொன்ன உடனே குருஷேரா வரேன் அப்படின்ட்டு இந்த பிரச்சனையில் இருக்க பிரச்சனை இவன் பிரச்சனை வேறு அப்படின்னு நேராக அங்கே வந்தோடனே பார்த்தா அந்த 3 பேர் ஏதோ திருடுறதுக்காக வந்தவங்க தான், ஆனால் பக்கத்து கடையை அப்படி நோட்டம் விட்டுட்டு இருந்திருக்காங்க. இவர் காரை விட்டு இறங்கி வேகமாக 3 பேர் வந்ததை பார்த்தீங்கன்னா பயந்து அடிச்சு ஓடிடுறாங்க.
போனோடனே என்னடா எதுக்குடா நீங்கள் தனியாக படுத்திருக்க, சந்தோஷம் இல்லையாடா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, ஆள் இல்லை, நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னா சொல்ல வேண்டியதானடா. அதுக்கு நீ வந்து மீனா வீட்டில் மொட்டை மாடல படுத்திருக்க வேண்டியதானே, எதுக்குடா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த பேச்சை மாத்துறதா. ஏன்னா உள்ளார வந்து பார்த்தா உள்ளார வந்து கொஞ்சம் பேக்கில் வந்து சேலைகள்லாம் இந்த சுடிதார்லாம் இருக்குது. என்னடா இது ஏதோ பேக்ல சுடிதாரா இருக்கு, யாரா எந்த பொண்ணு அப்படின்னு இல்லை அது அந்த சிந்தாமணி அவங்க பொண்ணு கல்யாணம் இல்லை அதனால அப்படின்னு ஏதோ உளர ஆரம்பிக்க. என்னது சிந்தாமணி பொண்ணு கல்யாணமா அப்படின்னு முத்து ஷாக் ஆகி கேட்கறாரு. கேட்டோன்னே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன், அவங்க பொண்ணுக்கு ஏதோ கல்யாணமா காலில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டக்குன்னு அவ்வளோதான்டா அப்படிங்கும் போதே இப்போ அதுக்கப்புறம் அந்த துணி மூட்டெல்லாம் இருக்கிறத இவள் விட்டுட்டு இப்போ முத்து டக்குன்னு வெளில வந்துட்டு, டேய் சத்யா ரேகாவுக்கு கல்யாணம்னு பேசிக்கிறாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ வந்து சத்யாவும் செல்வம் மீனா உடனே வந்து ஏங்க இப்போ இதை அப்படியே விட்டுறலாங்க, டேய் அந்த பொண்ணை மறந்துடுறா அப்படின்னா வந்து என்னால் முடியாதுக்கா, நான் என்னால் அவளை பிரிஞ்சிருக்க வாழ்க்கையை யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சத்யா அழ ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா கரெக்டாக இப்போ ரேகா கிட்டேருந்து ஃபோன் வருது. ரேகா கிட்டேருந்து ஃபோன் வந்து என்னை காப்பாற்றிருங்க, எனக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ஃபோன் எடுத்து பேச எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஃபோனை பிடிங்கிடுறாங்க சிந்தாமணி பிடுங்கும்போது டக்குன்னு பார்த்தா ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்க மீனா முத்து எல்லாம் இருக்க. ஏய் உன் அக்காவோட ஐடியாவில் தானே இதில் என் பிள்ளைய லவ் பண்ணலான்னு பார்த்தேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணம் என் பொண்ணுக்கு நான் பார்க்குற மாப்பிள்ளையோட தான் நடக்கும். இதுக்கப்புறம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு வந்து அவங்க பேசிட்டு ஃபோனை வச்ச அடுத்த செகண்டை மீனா என்ன சொல்கிறாங்க, வாங்க கிளம்பலாம், இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே டக்குன்னு இவங்க கார் எடுத்து சரன்னு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு இப்போ ரேகாவுக்கு கால் பண்ணி பார்த்தா ரேகா ஃபோன் எடுக்கல. ஆனால் வீட்டுக்கு பின்னாடி ஜன்னல்லேருந்து இப்போ கையை காமிக்கிறாரு சத்யா. இவங்க அப்படியே ஜன்னல்கிட்ட அழுதுகிட்டே நிற்கிற ரேகா சத்யாவை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே சந்தோஷமாய் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பின் வழியாக வந்து அந்த மாடிப்பெல்லாம் ஏறி பின் வழியாக இறங்கும் போது ஒரு 2 அடியாருங்க மட்டும் அதை பார்த்து ஏறி தடுக்க போக அவங்க 2 பேர்த்தையும் முத்து நல்லா பொங்குன்னு குத்தி டக்குன்னு வந்து ரேகாவை காருக்குள்ளே ஏற்றி வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுறாங்க வண்டியை. பின்னாடியே சிந்தாமணியும் வந்து வண்டி எடுத்து ஓடிட்டாங்கன்னு தெரிஞ்சு ஓடி வந்து அதை தடுக்கலான்னு வந்து பார்க்க அதே சமயத்தில் டக்குன்னு இந்தாடா சட்டையை போடுறா, இந்தாடா தாலியை கட்டுறா அப்படின்னு வந்து முத்துவும் மீனாவும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே வந்து இப்போ சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க சத்யா இப்போ கல்யாணத்தை முடிச்ச கையோட இப்போ வந்து பெரிய ஒரு ஷாக்கில் வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சிந்தாமணி திகைக்கிறதும், இந்த வீட்டு விஷயத்தில் இதனால பிரச்சனைகள்னு அதிகரிக்கிறதும், இதுக்கப்புறம் வந்து சிந்தாமணி வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக ஆகிட்டாங்க, அதனால வரப்போகிற ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்க போதா. இப்படியே போச்சுன்னா கடைசியில் சத்யாவையும் தாம் பக்கம் எடுத்து சத்யாவை குட்டி வில்லனாக்கிறத கூட ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறகடிக்க ஆசை மாதிரியே இந்த பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அழகிய அழகு மகாசங்கமத்துலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் நடக்குது. அங்கே அந்த இந்த ட்ராக்ல அதாவது முத்துவேல உடல் நலன் பற்றி உண்மைகள்லாம் தெரிய வரப்போகிற ட்ராக் பற்றி ப்ரெடிக்ஷனையும் பார்த்துருங்க. அப்படியே நம்ம சேனலில் ஒருவேளை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.